बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगदा अजाट्यं वाक्पटुत्वं च हनुमस्मरणात् भवेत् अंजनागर्भसम्पूतं कुमारं ब्रह्मचारिणं दुष्टग्रहविनाशनाय हनुमन्तं उपास्महे. வீரமணி கண்ணனின் பணிவான வணக்கங்கள். பக்தி நேரம். இன்றைய ஆன்மீக தேடலிலே நாம் பகிரப்போகும் விஷயம் சர்வ காரிய சித்திகள் தந்தருளும் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு. நேயர்களே, சொல்லின் செல்வன் என்று எல்லோரும் அன்போடு அழைக்கப்படும் என் ஆஞ்சநேய சுவாமி நமக்கு கலியுகத்திலே கண்கண்ட தெய்வமாக திகழ்ந்து வருகிறார். ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவோருக்கு வாழ்க்கையில் எந்தவிதமான பயமும் எந்தவிதமான மனசஞ்சலமும் இருக்கவே இருக்காது. அதிலும் குறிப்பாக அமாவாசை அன்றோ, சனிக்கிழமை அன்றோ, புதன்கிழமை அன்றோ, மூல நட்சத்திரத்தன்றோ ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டால் நமக்கு எள்ளளவும் வாழ்க்கையில் கவலையே இருக்காது. ஏன்னா ஆஞ்சநேய சுவாமி சிரஞ்சீவி, ராமபிரானின் தீவிர பக்தன். ராமநாமம் எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி ஓடி அமருவாராம். அவ்வளோ பக்தி ராமன் கிட்ட. அந்த மாதிரி ஒரு பக்தி சொல்லுவாங்க தெரியுமா? பக்தி எப்படி தெரியுமா வைக்கணும்? ராமன் மேலே ஆஞ்சநேயர் வச்சுருந்தார் பாருங்க, அதுதான்டா பக்தி, அதுதான் உண்மையான பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ராமபிரானிடம் உண்மையான பக்தியை கொண்ட ஆஞ்சநேய சுவாமி ஒரே ஒரு விஷயம், ராம 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 என்று சொன்னால் ஆஞ்சநேய சுவாமி ஓடி உனக்கு என்னப்பா ஆகணும்னு கேட்பாராம். அத்தனை மகிமை இந்த ராமநாமத்துக்கு. அப்பேற்பட்ட ராமபிரானின் பக்தனான ஆதிவியாதிஹர, அவர் பேரே பாருங்க, ஆதிவியாதிஹர, ருணம், ரோகம், நோய் நொடி, இந்த கடன் நிவர்த்தி எல்லாத்தையும் நீக்க சர்வ வல்லமை கொண்ட ஆஞ்சநேய சுவாமியை நாம் பிரார்த்திக்க வேண்டும். சரி, சுவாமி ஆஞ்சநேய சுவாமி நித்திய பிரம்மச்சாரி. எப்படி ஐயப்பன் பிள்ளையார் அந்த மாதிரியோ அந்த மாதிரி தான் ஆஞ்சநேய சுவாமியும். அவரை வழிபடுறதுக்கு ஏதான ஒரு சிறப்பு, ஏதான இந்த மாதிரிலாம் விரதம் இருக்கணுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படிலாம் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி ஒரு சனிக்கிழமையோ அல்லது மூல நட்சத்திரத்தன்றோ அல்லது அமாவாசை அன்றோ, இது ஏதான ஒரு நாளில், புதன்கிழமையோ ஏதான ஒரு நாளில் ஆஞ்சநேய சுவாமி படம் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. 3 விதமாக ஆஞ்சநேய சுவாமி வழிபடலாம். எப்படின்னா, ஆஞ்சநேய சுவாமி ஸ்லோகங்கள், நம்ம தமிழ் ஸ்லோகங்கள் பாடி மந்திரங்கள் சொல்லி வழிபடுறது ஒரு வகை நைவேத்தியம். அவருக்கு பிடித்தமான வெண்ணெயை வைத்து நைவேத்தியம் வழிபடுவது ஒரு வழக்கம். மற்றொரு வகை, ஆஞ்சநேய சுவாமி படத்துக்கு பின்னால் ஒரு பெரிய வால் இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா ஆஞ்சநேய சுவாமி படத்துக்கு பின்னாடி வால் இருக்கும். அந்த வாலில் பொட்டு வச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமை நீங்கள் பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு சனிக்கிழமை பொட்டு வச்சுட்டே வாங்க. நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ சப்போஸ் அப்ராட் போகிற சான்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை வரா மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருது. அது உங்களுக்கு எல்லாம் கைகூடி வரணும், எந்த விதமான தடங்களும் இருக்கக்கூடாதுன்னா, இந்த பக்த ஆஞ்சநேய சுவாமி கை குப்பின்னு இருப்பார். அதே மாதிரி வீர ஆஞ்சநேய சுவாமின்னு இந்த சிரஞ்சீவி மலையை தூக்கின்னு போகிற மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். இந்த 2 ஆஞ்சநேய சுவாமி படமும் வீட்டில் இருந்ததுன்னா பின்னாடி பெரிய வால் இருக்கும். அந்த வால் பின்னாடி நீங்கள் குங்குமம் போட்டு வச்சுட்டே வாங்க. கடைசியாக அந்த வால் முனையில் நீங்கள் அந்த குங்குமம் போட்டு வைக்கும்போது பானக நைவேத்தியம் பண்ணி வெண்ணெயை நைவேத்தியமாக வச்சு ஆஞ்சநேய சுவாமிக்கு தூபதீப ஆரத்தி காட்டுங்கள். உங்களுக்கு அந்த வெளிநாடு பயணம் சிறப்பாக அமையும், எந்தவித தங்கு தடையுமின்றி. அதே மாதிரி அது ஒன்றும் இல்லை, எப்பேற்பட்ட கோர்ட் கேஸு ரொம்ப நாளாக வாய்தான்னு இழுத்துட்டே இருக்குது, சரியாக வரல அப்படின்போது காரிய சித்தி ஆஞ்சநேயர்னே பேர் அவருக்கு. ஏன்னா
தடைபடுகின்ற காரியங்களை எல்லாம் தன்னுடைய சக்தியின் மூலம் அதை தகர்த்தெறிந்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பவர் சிரஞ்சீவியான ஸ்ரீராம பக்த ஹனுமான். ஸ்ரீராமனின் நாமம் சொன்னால் இங்கு ஓடிய வருவான் ஹனுமான், க்ஷேமம் நமக்கருள்வான் அந்த ராம பக்த ஹனுமான். அஞ்சனையின் மகனாய் அவதரித்தானே ஹனுமான், நம்மை ஆதரித்தாள வருவான் ஸ்ரீ ராம பக்த ஹனுமான். ஹரே ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம ராம ஜெய ராம். இப்படி ராமநாமத்தை கேட்டாலே ஓடி வரும் ஹனுமந்தன் அவருக்கு உகந்த ஹனுமான் சாலிசாவை படிப்பது அத்தனை, துளசிதாஸ் எழுதிய ஹனுமான் சாலிசாவை படிப்பது அத்தனை நல்லது. இப்பொழுது ஹனுமான் சாலிசா தமிழிலும் வெளிவந்துள்ளது. பக்தர்கள் அதையும் வாங்கி கொண்டு படிக்கலாம். அதே போன்று பக்தருடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் சுந்தரகாண்டம் இருக்கிறது. அதாவது ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாலகாண்டம், யுத்த காண்டம், இந்த மாதிரி பல வகையான காண்டங்கள் இருக்கிறது. அதிலே சுந்தரகாண்டத்தை முறையாக யாராவது ஒரு நல்ல வேத விற்பனர்களை வைத்து படித்து அன்றைக்கி ஹனுமான் படத்துக்கு அஷ்டோத்திரம் 108 அஷ்டோத்திர நாமாவளி சொல்லி நெய்வேத்தியம் சொல்லி சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுவதன் மூலம் வீட்டில் எப்பேற்பட்ட வறுமை இருந்தாலும் ஓடிவிடும். அள்ள குறையாத செல்வங்கள் வரும். அப்பேற்பட்ட சக்தி அந்த சுந்தரகாண்டத்துக்கு. ஏன்னா சுந்தரகாண்டம் தான் ராமனின் கவலையை தீர்த்து கண்டேன் சீதையை என்று ஆஞ்சநேய சுவாமி அந்த சுந்தரகாண்டத்தில் தான் தன்னுடைய இலங்கை பயணத்தை மேற்கொண்டார். ஸோ அப்பேற்பட்ட வல்லமை பொருந்திய சுந்தரகாண்டத்தை, ராமாயணத்திலே மிக முக்கியமான காண்டம் சுந்தரகாண்டம். சிரஞ்சீவியான ஆதிவியாதிகர ஆஞ்சநேய சுவாமி இந்த சுந்தரகாண்டத்தை ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துவதற்கான ஒரு ஃபெசிலிட்டிஸை அவர் பண்ணி கொடுப்பார். அப்பேற்பட்ட சக்தி இந்த சுந்தரகாண்டத்தின் மகிமை. வாக்கில் புலமை தருவான், வார்த்தையில் ஜாலம் புரிவான், வாழ்வு நமக்கருள்வான் அந்த ராம பக்த ஹனுமான். சொல்லு நாக்கு. ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதன் மூலம் நமக்கு நாக்கு சுத்தம் அப்படி இருக்கும். நான் சொல்கிறோம் 3 மணிக்கு கரெக்டாக ஷூட்டிங் வருவேன் சார் அப்படின்னா 3 மணிக்கு நம்ம இருப்போம். அந்த மாதிரி ஒரு வாக்கை நிர்ணயிக்கும் ஒரு அற்புதமான ஒரு சக்தியை ஆஞ்சநேய சுவாமி நமக்கு கொடுப்பார். அதுதானங்க முக்கியம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எல்லாம் நல்லவங்க தான், ஆனால் வாக்கு சுத்தம் இல்லைங்க அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையில். ஸோ நம்மளுடைய வாக்கு சுத்தம் என்பது நம்மளுடைய ஒன் ஆஃப் த கேரக்டரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நல்லவனாக இருந்தால் ஒண்டி பத்தாதுங்க, நாக்கு சுத்தம் இல்லையங்க, என்னங்க பண்ணுறது? 4 மணிக்கு வரான்றான், 8 மணிக்கு வரான், எப்படி அவனை நம்புறது? நம்மளுடைய கிரெடிபிலிட்டி, நம்மளுடைய நம்பகத்தன்மை நம்மளுடைய வாக்கு மூலமாகத்தான் பெறப்படுகிறது என்பதை இதன் மூலம் நாம் உணர முடியும். அதற்காகத்தான் சொல்லின் செல்வன். ஏன் சொல்லின் செல்வன் தெரியுமா? கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி சீதையை ராமன்ட்ட சொல்கிறார். அவர் கண்டிப்பாக சீதையை பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்கிறார். அதேமாரி சீதையை பார்த்தோன்னே கண்டேன் சீதைன்னு மெசேஜ் அனுப்புகிறார். அதுதான் சொல்லின் செல்வன். ஒரு எடுத்த காரியத்தை அதை ஸ்டார்ட் பண்ணால் அதை முடிக்காமல் விட மாட்டார் ஆஞ்சநேய சுவாமி. பேர்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு ருத்ரமூர்த்தியின் அம்சம், சிவபெருமானின் அம்சம் நம்முடைய ஆஞ்சநேய சுவாமி. நான் சொல்ல பாருங்கள், ஹரியும் சிவனும் ஒன்று. இதை அறியாதவர்கள் பாவம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட் வந்துட்டே இருக்கும். எப்படி சிவனும் விஷ்ணுவும் ஒன்றா சேர்ந்து நமக்கு அருளை பொழிகிறார்கள் என்பது. ஒரு சிவபெருமானின் ருத்ரமூர்த்தியின் அம்சம்தான் நமது ஆஞ்சநேய சுவாமி. ஸோ இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆஞ்சநேய சுவாமியை நாம் சனிக்கிழமையில் வழிபடுவதன் மூலம் நமக்கு தேக ஆரோக்கியம், இந்த நோயில்லாத வாழ்வு, இந்த கடன் நிவாரணம். நான் சொன்னேன் பாருங்கள், எவன் ஒருத்தனுக்கு கடனே இல்லையோ அவன் தான் கோடீஸ்வரன். ஏன்னா 80% வாழ்க்கை மக்களுக்கு ஓவர் டிராஃப்டில் போயின்னு இருக்கு. பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு, இல்லை பர்சனல் லோனு, இல்லை பிஸ்னஸ் லோனு, இப்படி தான் போகுது. இன்றைக்கி நைட் நான் படுக்கிறேன்ப்பா,
காலையில் நான் ஏந்து எவனுக்கும் 10 பைசா தர வேண்டியதில்லை அப்படின்னு ஒருத்தன் படுத்தான்னா அவன் தாங்க உண்மையான கோடீஸ்வரன். ஸோ அப்பேற்பட்ட நிலையை நமக்கு ஆஞ்சநேய சுவாமி தருவார். இந்த கடனில்லாத வாழ்க்கை, ருணத்தை நீக்கி நமக்கு ஒரு நல்ல ஆயுளை கொடுத்து, ஆயுள்காரகன்ங்க. நம்மளுடைய ஜாதகத்திலே சனீஸ்வர பகவானுக்கு ஆயுள்காரகன் என்று பெயர். அப்பேற்பட்ட சனீஸ்வர பகவான் பயப்படும் ஒரே தெய்வம் யாருன்னா ஆஞ்சநேய சுவாமி. பயப்படும் தெய்வம். நான் சொல்கிறேன் பாருங்க, ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து சனீஸ்வரன் பயப்படுவார் ஆக்சுவலாக. ஸோ அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கடவுள். அதே மாதிரி நீங்கள் வழிபடும் முறையிலே வடைமாலை இருக்குது பாருங்கள், வடைமாலையும் வெற்றிலை மாலையும் ஆஞ்சநேய சுவாமிக்கு மிகவும் பிடிக்கும். ஸோ இந்த வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிந்து வடைமாலை அணிந்து ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டால் நாம் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும். அந்த சர்வ வல்லமை படைத்த காரிய சித்தி ஆஞ்சநேய சுவாமி. அதேமாரி ஒரு சின்ன சமாச்சாரம், ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறப்பின் அம்சம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஜாதக ரீதியாக ஒரு பயம் கலந்த ஒரு மரண பயம் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துக்கும் தேவையெல்லாம் பயப்படுவாங்க. ஐயோ காரில் போகிறோமே, ஏதாவது நடுவில் ஆக்சிடெண்ட் ஆகிடுமா, ஐயோ நீங்கள் ஜேர்னி நைட்டில் போகிறோமே, மன சஞ்சலப்பட்டுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைலமாவில் இருப்பவர்கள் ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொள்வது மிகவும் சிறந்தது. அதே மாதிரி ஞாபக சக்தி கம்மியாக இருக்குது, நான் நல்லா படிக்கிறேங்க, ஆனால் வந்து மெயினாக எக்ஸாம் எழுதும்போது கோட்டை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிற இளைஞர்களுக்கும் சிறுவர் சிறுமியர்களும் ஆஞ்சநேய வழிபாட்டை மேற்கொள்வது மூலம் தன்னுடைய ஞாபக சக்தி திறனை அதிகரிப்பார். பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்று ஒரு அம்சம் இருக்கிறது. இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயரிலே ஒரு முகம் வராகம், ஒரு முகம் நரசிம்மம், ஒரு முகம் அனுமந்த முகம், ஒரு முகம் கருட முகம், ஒரு முகம் ஹயக்ரீவ முகம். ஹயக்ரீவ முகம்னா குதிரை முகம். அந்த குதிரை முகம்தான் கல்வி ஞானம் சம்பந்தப்பட்டது. அந்த நரசிம்ம முகம் வந்து நம்மளுடைய பயத்தை போக்குவது. அந்த கருட முகம் வந்து வீண் கனவுகள், நாகதோஷம் இதிலிருந்து நம்மை விடுவிப்பது. வராக முகம் இந்த பூமியில் வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறது. ஹனுமந்த முகம் நமக்கு தைரியத்தை அளித்து சந்தோஷமான வாழ்வை அளிப்பது. பஞ்சமுக ஆஞ்சநேயர். இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விழுப்புரத்திலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்லேயே பஞ்சவடி என்ற ஒரு ஆலயம் இருக்கிறது. மிகப்பெரிய விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர். அவரை நீங்கள் தரிசனம் செய்யலாம். அதே மாதிரி நாமக்கல்லிலே பக்த ஆஞ்சநேய சுவாமியாக தரிசனம் தருகிறார். சுசீந்திரத்திலே தானுமாலய சுவாமி ஆலயத்திலே ஆஞ்சநேய சுவாமி இருக்கிறார். ஆஞ்சநேயர் இல்லாத இடம் எதுங்க? எங்கெல்லாம் ராமன் இருக்கிறானோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பான். எங்கெல்லாம் ராமநாமம் முடிக்கிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் ஓடி வந்து அமர்வான். அதுதான் ஹனுமானுடைய பக்தி. ஒரு பக்தியை வந்து நான் உன் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன், இவ்வளோ பிரிய வச்சுருக்கேன்றதை வந்து எந்த அம்மாவாவது காட்ட முடியுமா, எந்த அப்பாவது காட்ட முடியுமா? ஆனால் ராமர் கேட்டார், சீதா கேட்டாலாம் ஹனுமான்ட்ட, என்ன அப்படி என்ன எங்கள் மேலே அவ்வளோ பிரியம் வச்சுருக்கேன், எங்கே நீ காட்டேன், உன்னுடைய பக்தியின் அளவை காட்டேன், பிரியத்தின் அளவை காட்டேங்கிறார். உடனே மாரை கிழித்து காட்டினார். அந்த மாரை கிழித்தால் உள்ளே சீதையும் ராமனும் இருக்கிறார். பேர்பட்ட பக்தி பாருங்கள். அதுதாங்க ஒருவர் மீது நாம் வைக்கும் நம்பிக்கை, அந்த பக்தி, அந்த பிரியம், அந்த அன்பு. அப்பேற்பட்ட பக்தி அன்பும் கலந்த ஹனுமான் ராமனிடம் வைத்த அன்பு அது. அதாவது அன்கண்டிஷனல் லவ். அது பேர் தான் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அன்கண்டிஷனல் லவ்னு. எதையும் எதிர்பாராத அன்பு, எதையும் எதிர்பாராத ஒரு அஃபெக்ஷன். ஆஞ்சநேய சுவாமிக்கு வந்து ராமன் அவ்வளோ பிடிக்குமா. அதனால்தான் ராமர் வந்து சொல்லுவாராம், அந்த வாலி சுக்ரீவன்ட்ட வந்து சுக்ரீவன் வந்து தம்பி, வாலி வந்து அண்ணன். வாலியோட இது என்னென்னா, அவருடைய வரம் என்னென்னா, அவர்கிட்ட யார் சண்டை போடுறாங்களோ சண்டை போடுறவனோட பாதி பலம் வாலிக்கு போயிடும். அப்பேற்பட்ட ஒரு வரம். ஸோ வாலிக்கு எதிர்க்க யார் நின்னாலும் அவனோட பாதி பலம் படுத்தினா வாலி தானே ஜெயிப்பார். அதனால்தான் மறைந்து நின்று வாலியை அப்போ வாலி கேட்டாராம், ஏராமா, நியாயத்தின் அம்சமான நீ மறைந்திருந்து நீ என்னை கொல்லலாமா
அது உனக்கு தர்மமா என்று கேட்பாராம். அப்போது ராமர் சொல்லுவாராம், ஏன்பா அவன் உன் தம்பி தானே, உன் தம்பி தண்டனையை அனுபவிச்சிட்டான், அவனுக்கு நீ ராஜ்யத்தை சரிசமமாக பங்கு கொடுக்குறது தானே உனக்கு அது நியாயம். நீ நெறி தவறி தர்மம் தவறி நடக்கலாம், நான் நெறி தவறி தர்மம் தவறி உன்னை கொல்லக்கூடாதா அப்படின்னு ராமர் கேட்டான். எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, மனிதனாக பிறந்தவன் தர்ம நெறி பிரகாரம் நடக்க வேண்டும். அப்படி நடந்தால் அவனுக்கு தெய்வம் என்றைக்கும் துணையாக நிற்கும். அதர்மம் பண்ணுறது வழிப்பறி பண்ணுறது, கொள்ளையடிக்கிறது, திருடுறது, பொய் சொல்கிறது அது மட்டும் இல்லைங்க. அடுத்தவரை காயப்படுத்துவதும் அதர்மம் தான். அது நான் சொல்கிறேன் பாருங்கள், நம்மளுடைய ஒரு சிறு புன்னகை எதிரில் இருக்கும் ஒரு ஆத்மாவை காயப்படுத்தினால் அது மிகப்பெரிய தண்டனை, தவறு. அந்த தவறுக்கு மன்னிப்பே கிடையாது. இதையே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நீங்கள் சந்தோஷப்பட்டு பாருங்கள், அதனுடைய மகிழ்ச்சியே அளவில்லாது. அதனால்தான் ராமாவதாரம் தசாவதாரத்தில் ராமாவதாரம் எப்பேற்பட்ட அவதாரம். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஏகபத்தினி விரதனாய், தந்தைக்கு உகந்த மகனாய், தாய் சிறந்த கோயிலும் இல்லை என்ற உதாரணத்திற்கு ஏற்ப, அதேமாரி குருவின் கட்டளை, குரு என்ன சொன்னாரோ அதை கேட்கறது, தம்பிகளுடைய பாசம், சகோதர பாசம். ராமாயணத்தை விட ஒரு மிகப்பெரிய ஒரு ராமாயணமும் மகாபாரதமும் நம்மளுடைய இந்து மத சனாதன தர்மத்தின் அற்புதமான 2 தூண்கள்ங்க. அது இதை ரெண்டை எவன் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறானோ மோஸ்ட்லி நல்லவன் ஆகிடுவாங்க. சத்தியமான உண்மை. அறநெறிப்படி வாழ்வது எப்படி, ஒரு மனுஷன் அப்படி வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதை மனிதனாக இருந்து ராமாவதாரத்தில் நிரூபித்தார் ராமபிரான். அப்போ கூட பாருங்கள், ஒரு மனுஷனாக இருந்து அவர் செய்த தவறு சீதையை சந்தேகப்பட்டது. அதுதான் அப்போ சொல்கிறார், தெய்வம் அந்த அவதாரத்தில் மனுஷனாக இருக்கிற அவதாரம். ஸோ மனிதனுக்கு இருந்த அந்த சந்தேக புத்தி ராமனையும் தொற்றிக்கொண்டதென்ன, இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. யாரோ ஒரு செலவு செய்கிறவன் சொன்னான் சீதை கெட்டு போயிட்டான்னு, உடனே சீதையை தீக்குளிக்க சொன்னான் ராமன். ராமன் சந்தேகப்படலாமா? எப்பேற்பட்ட பதிவிரதை சீதை. உன்னுடைய ஒரு சுண்டு விரல் என் மீது பட்டால் நான் என்னை பஸ்மமாக்கிக் கொள்வேன் என்று ராவணேஸ்வரனிடம் சொன்னவள் சீதை. பேர்பட்ட பதிவிரதையா, மகாலட்சுமியின் அம்சம், பூமாதேவியின் அம்சம், ஜனகரின் புத்திரி. ஸோ மனிதனாக பிறந்த நாம் எல்லோரும் எவ்ரி ஒன் கெனாட் பி பர்ஃபெக்ட், எவ்ரி ஒன் கெனாட் பி குட் டு ஆல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் எல்லாருக்கும் நல்லவராக காட்சி தர முடியாது, இருக்க முடியாது. அதே மாதிரி ஒருத்தர் பக்கா சுத்தமாக நான் இவ்வளோ நல்லவன், அக்மாவுக்கு 150% நல்லவன் எவனாலையும் சொல்லவே முடியாது. ஏதான ஒரு இடத்தில் அவர்கள் தவறி போக வாய்ப்பு உண்டு. அதான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் உங்களை காயப்படுத்தி கொண்டால் அது தவறல்ல. இஃப் யூ ஹர்ட் யுவர் செல்ஃப் நோ ப்ராப்ளம், பட் யூ டோன்ட் ஹாவ் ரைட் டு ஹர்ட் அதர் பீப்புள். உங்களுக்கு அடுத்தவரை காயப்படுத்த எந்த விதமான உரிமையும் இல்லை, தார்மீக உரிமை கூட கிடையாது. ஸோ இப்பேற்பட்ட ஆஞ்சநேய சுவாமியை ஒரு வெற்றிலை மாலை போட்டு ஒரு வடை மாலை அணிந்து அவரை வழிபடுவதன் மூலம் அவர் மனது சந்தோஷமடைந்து நமக்கெல்லாம் அற்புதமான காரியங்களை ஈடேற்றி தருவார். கலைகளின் பிறப்பிடங்க, சங்கீத கலைஞர்கள் எல்லோரும் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுங்க, வாழ்க்கையில் அப்படியே ஏற்றங்கள் வந்துட்டே இருக்கும். உதாரணம், நான் ஆஞ்சநேய சுவாமியை தவறாமல் வழிபடுவேன். நான் பேர்பட்ட சர்வ வல்லமை பொருந்தியவர் பக்த ஆஞ்சநேய சுவாமி. அதாவது ஒரு சக்தி என்னென்னா, விஷ்ணு ராமாவதாரத்தை சரி கிருஷ்ணாவதாரத்தை சரி கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் ஆஞ்சநேய சுவாமிக்குன்னா, எனக்கு முன்னாடி நீ இருப்ப. அதெல்லாம் பாருங்கள், மகாபாரதத்தில் கிருஷ்ணர் அந்த தேரில் வரும்போது அந்த ஹனுமன் கொடி பறக்கும். ஏன்னா ராமாயணம் முடிஞ்சு ராமரை விட்டு போக மனசில் ஆஞ்சநேயருக்கு அந்த அவதாரம் முடிந்து விட்டது. அப்போ தான் சொன்னார், இவ்வளோ சேவை பண்ணுறீங்கன்னு நான் உங்களை விட்டு எப்படி போகிறது, நீ போக மாட்டேன், என்னை விட்டு கவலைப்படாத, மகாபாரத கிருஷ்ணாவதாரத்தையும் என்னுடைய தேருக்கு நீதான், உன்னுடைய கொடிதான் பறந்து போரினை குருக்ஷேத்திர போரை வழிநடத்தி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறார். பீமனின் சோதரன் நீயேன்னு ஆஞ்சநேய சுவாமியை பாடுவாங்க. அப்பேற்பட்ட
ஆஞ்சநேய சுவாமி வியாதிகளை நீக்கும் சர்வரோக நிவாரணியாக, காரியங்கள் வெற்றிகரமாக நடத்தி தரும் காரிய சித்தி நாயகனாக நமக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார். அதுதான் நான் சொல்கிறேன், குறிப்பெடுத்துக்கோங்க. சனிக்கிழமை 9:10 ராகுகாலம், 10:30க்கு அப்புறம் இல்லைனா 9க்கு முன்னாடியே ஆஞ்சநேய சுவாமி படத்தை வைத்து அழகாக சந்தன குங்குமம் வைத்து அந்த வாலில் ஆரம்பிங்க பொட்டு வைக்கிறதுக்கு. என்ன வேணால் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எந்த பிரார்த்தனை செய்தாலும் அதை முழு மனதோடு நம்பி செய்யுங்கள். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. அதுதான் ஆண்டவர்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி ஏன் கோவில் இருக்குது, நம்ம ஏன் தெய்வத்தை வழிபடுறோம், இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் சில நேரம் பிளாக் அவுட் ஆகிடுமா. என்ன பண்ணுறதுனே நமக்கு தெரியாது. மூளை வேலை செய்யாது. இந்த பக்கம் போகிறதா, அந்த பக்கம் போகிறதா, இப்படி குதிக்கிறதா, அப்படி குதிக்கிறதா அப்படின்னு நம்ம இருப்போம். அப்பொழுது உங்களுக்கு சலனம் ஏற்படும் போதெல்லாம் இறை வழிபாடு செய்வதன் மூலம் அந்த தெளிவு, ஞானம், அந்த மோனம், அந்த சித்தி, அந்த புத்தி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும் ஒரு தைரியத்தை நமது ஆஞ்சநேய சுவாமி அளிப்பார். சொல்லின் செல்வன் ஹனுமான் சூரியன் ரொம்ப ஆட்டம் காட்டினாராம். அப்போ என்ன பண்ணாராம், சூரியனை பழம் மாதிரி அவர் கையில் வச்சுன்னு போயிட்டாராம். விளையாடினாராம் சூரியனை பழம் மாதிரி வச்சுன்னு விளையாட ஆரம்பிச்சிட்டாராம். ஏன்னா ஹனுமானுடைய சக்தி யாருக்குமே தெரியும். ஏன்னா ஈஸ்வரனோட அம்சங்க அவர். சிவபெருமானின் அம்சம் நமது ஆஞ்சநேய சுவாமி. அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாப்டர் ஒன்று இருக்குது, அதை நான் வர வாரத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது விஷ்ணுவும் சிவனும் எப்படி இந்த தங்களுக்குள் ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு மகோன்னதமான அன்பை பரிமாற்றும் இரு மூர்த்திகளிடையே நடந்த ஒரு அற்புதமான சில உரையாடல்கள்லாம் இருக்குது. அதை நாம் வரப்போகின்ற பக்தி நேரத்திலே காணப்போகிறோம். ஆகவே சனிக்கிழமையிலோ மூல நட்சத்திரத்தன்றோ அல்லது அமாவாசை அன்றோ, அமாவாசை அன்றைக்கி தந்தையார் இல்லாதவர்கள் பித்ரு காரியத்தை முடித்துவிட்டு ஆஞ்சநேய சுவாமி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். இவ்வாறு பக்த ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு வாழ்வில் எல்லா நலங்களையும் நன்மைகளையும் பெறுவோம் என்று கூறி, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு உங்களை பக்தி நேரத்தில் சந்திக்கின்றேன். நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணி கண்ணன்.